டியூப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்திய நாட்டின் சுதந்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சுதந்திரம் வந்து நம்மளுக்கு சும்மா கிடைக்கல, சும்மா கிடைத்ததா சுதந்திரம் என்ற தலைப்பில் தான் இந்த வீடியோவை, இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக காந்தியடிகள் எவ்வளோ போராடினார்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும். அதுக்காக ஏராளமான உயிர் தியாகங்கள் செய்யப்பட்டது, இதெல்லாம் நம்ம தெரிந்த விஷயம்தான். ஆனால் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டை. இந்த வேலூர் கோட்டையில் தான் முதல் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கான அந்த தீப்பொறியானது இங்கிருந்து தான் பரவி, அது நாளடைவில் இந்திய தேசம் முழுவதும் பரவி அது ஒரு சுதந்திர போராட்டமாக வெடித்ததுன்னா மிக இல்லை. அதாவது தி சன் நெவர் செட் இன் அவர் எம்பையர்னு சொல்லி இருமாப்பாக இருந்த ஆங்கிலேயர், அதாவது சூரியன் அஸ்தமிக்காத தேசம் எங்கள் தேசம்னு இருமாப்பத்தோடு இருந்த ஆங்கிலேயருக்கு முதல் சாவுமணி அடித்தது இந்த வேலூர் கோட்டையில் தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1806ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி இந்திய சிப்பாய்கள் வந்து ஒரு திட்டம் போடுறாங்க. அதாவது ஆங்கிலேயர்களை வந்து நம்ம வந்து கொண்டு குழிக்கணும், அவங்க வந்து நம்மளை ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க, நமக்குள்ள ஒரு பெரிய ஊதிய வேறுபாடு, அதாவது ஆங்கில சிப்பாய்களுக்கும் இந்திய சிப்பாய்களுக்கும் பெரிய ஊதிய முரண்பாடுகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஜூன் 16ஆம் தேதி, அதாவது 1806ஆம் ஆண்டு ஜூன் 16ஆம் தேதி இவர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் திட்டுறாங்க. இந்த திட்டமானது ஆங்கிலேயர்களுக்கு தெரிய வருது. தெரிஞ்சு வந்து தான் உடனே அந்த திட்டத்தை வந்து கைவிட்டு வேற ஒரு நாள் நடத்தி கொள்ளலாம் என்று முடிவு பண்ணி இந்த ஜூன் 10 இந்த நாளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த நாளில் ஒரு விசேஷம் என்னன்னா, அப்போது ஆட்சி செய்த வேலூர் கோட்டையில் ஆட்சி செய்த திப்பு சுல்தானுடைய மகள், 5வது மகள் நூர்ஜா பேகம், அவங்களுடைய திருமணம், அது அவங்களுக்கும் நிஜாமுதீன் என்பவருக்கும் திருமணம் செய்ய அன்றைக்கி திட்டமிட்டுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்திய சிப்பாய்கள் மாறு வேடத்தில் இந்த வேலூர் கோட்டைக்குள்ளே உள்ளே நுழைஞ்சி அங்கே இருக்கிற ஆங்கிலேய சிப்பாய்கள் எல்லாம் சுட்டு கொண்டுறாங்க. இதை சுட்டு கொன்ற தகவல் வந்து ஆற்காடில் இருக்கிற தளபதி கில்லஸ்கி, அவர் பேர்லேயே பாருங்கள் கில்லஸ்கி, அதிலே ஒரு கில்லிங் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த தகவலை அறிந்து அங்கிருந்து படைகளை திரட்டி கொண்டு வேலூருக்கு கோட்டைக்குள்ள மதில் சுவர், தென் பகுதியில் இருக்கிற அந்த மதில் சுவரை இடித்து கொண்டு உள்ளே நுழைஞ்சு அங்கே இருக்கிற சிப்பாய்களெல்லாம் கொண்டு குளிக்கிறாங்க. அதாவது எப்படி கொண்டு குளிக்கிறாங்கன்னா, துப்பாக்கிகளை சொல்கிறாங்க, அவங்கள வந்து அப்படியே தீயிட்டு கொளுத்தி எரிக்கிறாங்க. மற்றும் வந்து அகழிகளை தூக்கி போடுறாங்க. அகழியில் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான முதலைகள் இருக்கும். அப்போது அகழியை தூக்கி போட்டு சாவடிக்கிறாங்க. இப்படி பல்வேறு வகையில் அவங்கள கொன்று குளிக்கிறாங்க. இந்த வேலூர் வந்து ரத்த பூமியாக, இந்த வேலூர் கோட்டை ரத்த பூமியாக மாறுகிறது. இந்த ரத்தம் சிந்திய இந்த மண் தான் முதல் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு வித்திட்ட ஒரு மண்ணாக நம்ம பார்க்குறோம். இதை தான் சிப்பாய் புரட்சின்னு சொல்லி 1998 ஆண்டு இந்த இறந்து போன சிப்பாய்களை கௌரவிக்கும் வகையில் அப்போ இருந்த தமிழக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நினைவு ஸ்தூபியை வந்து இவங்களுக்காக நிறுவுறாங்க. அந்த ஸ்தூபியை தான் ஜூன் 10ஆம் தேதி ஆண்டுதோறும் பொதுமக்கள், இராணுவ வீரர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் வந்து ஏராளமான அஞ்சலி செலுத்துகிறாங்க. இந்த நிகழ்வு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்திங்கன்னா, சிப்பாய் புரட்சி வெடித்தது இந்த வேலூர் மண்ணில் தான். அதுவும் எங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த வேலூர் கோட்டை அமைந்திருக்கிற இந்த கோட்டைக்குள்ளே தான் அந்த சிப்பாய் புரட்சியானது வெடித்ததாக சொல்கிறாங்க. இங்கிருந்து தான் படிப்படியாக இந்தியா தேசம் முழுவதும் இந்த, அதாவது சுதந்திர போராட்டத்துக்கான போராட்டம் இங்கிருந்து தான் வெடித்ததாக வரலாற்று ஆய்வுகள் கூறுகிறது. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த வேலூர் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா 133 ஏக்கரில் இந்த வேலூர் கோட்டை வந்து அமைஞ்சிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரலும் அந்த கோட்டை வந்து சிதலமடையாமல் அப்படியே இருக்கிறதுக்கு காரணம், இது வந்து தரமட்டத்தில் இருக்குது. ஆசியாவிலே இந்த கோட்டை தான் தரமட்டத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த கோட்டை இதுதான். மீது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே இருக்கும். இது மட்டும் தரமட்டத்தில், அதாவது நீங்கள் பார்க்குற தரமட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலூர் கோட்டை ஒன்று தான். இந்த கோட்டையில் தான் திப்புவின் 5வது மகள் திருமணம் நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. அதாவது ஜூன் 16ஆம் தேதி, அதாவது 1806ஆம் ஆண்டு ஜூன் 16ஆம் தேதி ஒரு புரட்சி நடத்துவதற்காக இந்திய சிப்பாய்கள் எல்லாம் வந்து திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து ஆங்கிலேயர்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போயிடுச்சுங்க. அவங்களுக்கு அந்த தகவல் தெரிந்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, முன்கூட்டியே திப்புவின் 5வது மகள் நூர்ஜா பேகம் மற்றும் நிஜாமுதீன் திருமணத்துக்கு
ஏற்பாடு செய்திருந்த நேரத்தில் தான் இந்த புரட்சியானது இந்திய சிப்பாய்கள் மாறு வேடத்தில் உள்ளே வந்து இந்த புரட்சியை நடத்துகிறாங்க. புரட்சி அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுமார் 3000க்கும் மேற்பட்ட இந்திய சிப்பாய்கள் கொல்லப்பட்டு அவங்கள வந்து ஒரு பாழஞ்ச இந்த வேலூர் கோட்டையில் இருக்கிற இடத்துல ஒரு பாழஞ்ச இடத்துல அவங்கள வந்து புதைக்கிறாங்க. அந்த இடம் வந்து இப்போ ஒரு பராமரிக்கக்கூடிய இடமா இல்லை. இதை கருத்தில் கொண்டு தான் தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க, ஒரு நினைவு தூணை உருவாக்கணும்னு சொல்லி 1998ஆம் ஆண்டு ஒரு நினைவு தூணை உருவாக்கி அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நினைவு தூணை தமிழக அரசு அந்த ஒரு ஸ்தூபி மாதிரி உருவாக்குறாங்க. நாளடைவில் இங்கே வந்து மரியாதை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்கள் மற்றும் அரசு சார்பில் மரியாதையெல்லாம் செலுத்துகிறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த புரட்சியானது எப்படி வெடித்தது இதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அங்கே இவங்களுக்கு நினைவு தூண் எங்கே வச்சுருக்காங்க தமிழக அரசு, அதை ஆண்டுதோறும் பொதுமக்கள் எல்லாம், இராணுவ வீரர்கள், பொதுமக்கள், அரசு அதிகாரிகள் எப்படியெல்லாம் அதை கொண்டாடுறாங்க போன்ற பல்வேறு தகவலை தான் நீங்கள் இப்போது பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, ஆங்கில சிப்பாய்கள் இறந்து போனாங்க ஒரு 28 பேர் அந்த சண்டையில். அந்த சண்டையில் இறந்து போன ஆங்கில சிப்பாய்களினுடைய கல்லறையை கூட நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அது எந்த மாதிரி பராமரித்து வருகிறாங்க, இது போன்ற பல்வேறு தகவலை திரட்டி தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா காவலர்கள் வந்து இங்கேருந்து பாதுகாப்பு பணியை ஈடுபடக்கூடிய ஒரு இடம் தான் இதெல்லாம். பாருங்கள், இந்த மதில் சுவரெல்லாம் இன்ன வரலும் சுமார் 250 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது, இன்னும் அப்படியே இருக்குது பாருங்கள். இது வந்து முறையான பராமரித்தாங்கன்னா இது இன்னும் நல்லாயிருக்கும் இந்த இடம். இந்த வீரமறிந்த இந்த கோட்டையில் தான் இது போன்ற நிகழ்வு வந்து நடந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனோன்னா இந்த கோட்டைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, இதை வந்து ஒரு 133 ஏக்கரில் இந்த நிலப்பரப்பில் இந்த கோட்டை இருக்குதுங்க. இந்த கோட்டையை வந்து முறையாக பராமரித்தா இது இன்னும் நல்லா இருக்குன்னு பொதுமக்கள் வந்து சொல்கிறாங்க. இந்திய சிப்பாய்கள் வந்து மாறு வேடத்தில் திப்பு சுல்தான் திருமணத்தில் உள்ள நுழைஞ்சப்போ மதில் சுவரை உடைச்சின்னு போயிட்டு உள்ளே அதாவது இந்திய சிப்பாய்கள் உள்ள மாறு இடத்துல போயிடுறாங்க. முதல்ல இவங்க போய் இராணுவ, அதாவது ஆங்கிலேயர்கள் எல்லாம் சுட்டு கொன்றதை அறிந்த கிளர்ஸ்கி அப்படின்ற ஒரு இராணுவ தளபதி, இவர் வந்து ஆற்காடு தலைமையிடமாக அங்கே இருக்கார். அவருக்கு வந்து இந்த தகவல் வந்து தெரிய வருது, இந்த மாதிரி ஆங்கில சிப்பாய்கள் எல்லாம் இந்திய சிப்பாய்கள் வந்து கொன்று குவிச்சிட்டாங்க அப்படின்னு தகவல் தெரிஞ்சு தான் அங்கேருந்து அவர் தன்னுடைய படைகள் எல்லாம் திரட்டின்னு வராரு. வந்து தென்பகுதியில் இருக்கிற மதில் சுவரை வந்து உடைச்சி அந்த படையெல்லாம் உள்ளே நுழைஞ்சி 3000க்கும் மேற்பட்ட இந்தியர்களை சாவடிக்கிறாங்க அவங்க. அதாவது பார்த்திங்கன்னா இராணுவ இந்திய சிப்பாய்கள் மற்றும் அங்கே இருக்கிற பொதுமக்கள், திருமணத்துக்கு வந்திருந்த பொதுமக்கள் போன்றவர்கள்லாம் சாவடிக்கிறாங்க. அவங்கள எப்படி சாவடிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேரை வந்து துப்பாக்கியில் சுட்டு சாவடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து தீயிட்டு கொளுத்துறாங்க. சில பேரை வந்து அகழியில் தூக்கி போடுறாங்க. அகழியில் தூக்கி போட்டு அங்கே இருக்கிற முதலைகளெல்லாம் அவங்கள சாப்பிடுதுங்க. முதலெல்லாம் சாப்பிட்டு சாவுறாங்க. இந்த மாதிரி பல்வேறு வகையில் வந்து இந்தியர்களை வந்து ஆங்கிலேயர்கள் வெறிகொண்டு சாகடிக்கிறாங்க. இந்த நிகழ்வுனால தான் சுதந்திர போராட்டம் வந்து இங்கிருந்து தான் ஒரு தீப்பொறியாக கிளம்பி இந்திய தேசம் முழுவதும் பரவுது. ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவை சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலே அடிமைப்படுத்தி அவங்க வந்து ஆட்சி புரிந்து வந்தாங்க. அதனை எதிர்த்து தான் இந்த போராட்டமானது இந்த வேலூர் கோட்டையில் முதல்ல வெடித்ததுன்றது வரலாற்று தகவல். அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, ஒரு அரசர் ஆண்டார்னா அந்த அரண்மனையிலையோ இல்லை அவர் ஆளுகின்ற அந்த கோட்டையிலையோ எந்த அரசர் ஆளுகிறாரோ அந்த அரசருடைய கொடி வந்து பறக்கும். அதை வச்சு தான் இந்த நாட்டு மன்னர் இவர் வந்து இந்த ஆட்சி இந்த குறுநிலத்தில் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஆண்டது வந்து ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவை. அவங்களது பார்த்திங்கன்னா ஜாக் கொடி பறந்தது. இதை கோட்டையில் நீங்கள் பார்க்குறது வந்து இந்த கோட்டை மதில் சுவருக்கு மேலே
கொடி கம்பம் அமைத்து, இந்த கொடி கம்பத்தில் தான் ஜாக் கொடி ஆனது பறந்தது. இதை வந்து இறக்கி திப்பு சுல்தானின் புலிக்கொடி பறக்க விட்டாங்க இந்திய சிப்பாய்ங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் நம்மளுக்கு சுதந்திரம் கருத்து தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது நம்முடைய இந்திய தேசிய கொடி மூவர்ணத்தில் அப்படியே பட்டொலிட்டு பறக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இடத்துல தான் திப்புவினுடைய புலிக்கொடி வந்து ஏற்றிருக்காங்க. இதுதான் ஆங்கிலேயரை ரொம்ப ஆத்திரமடைய வைத்திருக்கிறது. அந்த கோவத்தில் தான் வந்து கிளஸ்கர் வந்து பேர்லேயே பாருங்கள், கிளஸ்கி அவன் பேர், அதுலேயே கில்லர்ன்ற வார்த்தை இருக்குது பாருங்கள். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி சுமார் 3000 இந்தியர்களை அவன் சுட்டு கொன்றாங்க. நீங்கள் பார்க்குறது வேலூர் கோட்டை பாருங்கள், அங்கே வந்து வேலூர் நகரம் தருது பாருங்கள். இப்படியெல்லாம் சிறப்பு வாய்ந்த இந்த மண்ணில் தான் முதல் சுதந்திர போராட்டம் வெடித்தது என்பது வேலூர் மக்களாகிய நமக்கு ஒரு பெருமை. குறிப்பாக இதை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறது வந்து டியூப் தமிழ்நாடு சேனலுக்கு மற்றொரு பெருமை. இந்த காணொளிக்கு முடிவில் வந்து பார்த்திங்கன்னா வேலூரை சேர்ந்த நிர்மல் குமார் ஆர்டிஸ்ட், அவர் வந்து இந்த சிப்பாய் புரட்சியை வந்து எப்படி நடந்திருக்கும் அந்த காலத்தில் அப்படின்றத வந்து ஓவியங்கள் மூலயமா அவருக்கு கற்பனையில் எட்டின தொடருக்கு அவர் வந்து ஓவியங்கள் மூலயமா இதனை வரைந்து கொடுத்துருக்கிறாரு. அதனுடைய சுருக்கத்தையும் நீங்கள் வந்து இந்த வீடியோ முடிவில் நான் உங்களுக்காக அந்த வீடியோவை இணைக்கிறேன். பாருங்கள் மக்களே, நீங்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த டியூப் தமிழ்நாடு சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வரீங்க. இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏராளமான மக்கள் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மற்றும் மற்றவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வேலூர் மாநகரத்தில் மையப்பகுதியில் அமைந்திருக்கிறது தான் அந்த ஸ்தூபி, அதாவது நினைவு தூண். இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த நினைவு தூணை வந்து நிறைவேறிருக்காங்க. பாருங்கள், 1806ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால் இந்த நினைவு தூண் வந்து நிறுவப்பட்டிருக்குது. 20/12/1998 அன்று இந்த நினைவு தூண் வந்து நிறுவியிருக்காங்க. 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி புரட்சியானது நடக்குது. அந்த புரட்சியில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட இந்திய சிப்பாய்கள் வந்து ஆங்கிலேயரால் சுட்டு கொல்லப்படுறாங்க. சுட்டு மட்டும் கொல்ல, அவங்கள தீயிட்டு எரித்தும் அகழியில் தள்ளியும் பல்வேறு சித்திரவாதிகள் மத்தியில் தான் அவங்கள ஆங்கிலேயர்கள் வந்து இந்திய சிப்பாய்களை சாவடிக்கிறாங்க. அதை நினைவுகூறும் வகையில் தான் தமிழக அரசு இந்த மக்கான் சிக்னல் இந்த இடத்துக்கு அருகே வந்து இந்த நினைவு தூணை வந்து நிறுவியிருக்காங்க. இந்த தூணுக்கு ஆண்டுதோறும் அதிகாரிகள், பொதுமக்கள் மற்றும் இராணுவ வீரர்கள் என ஏராளமானோர் வந்து இங்கே வந்து அஞ்சலி செலுத்துவது வழக்கம். இன்றைக்கி ஜூலை 10. இங்கே யார் யார் வராங்க, யார் யார் அஞ்சலி செலுத்துகிறாங்க போன்ற தகவலை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை தான் நம்ம இப்போ வீடியோவாக எடுத்துருக்கிறோம். முன்னேற்பாடுகளெல்லாம் நடந்துனுக்குது பாருங்கள். இராணுவ வீரர்களுடைய கொடி இங்கே வச்சுருக்காங்க. அதிகாரிங்கள்லாம் ரெடியாக இருக்காங்க. கலெக்டர் வந்து தான் இங்கே வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு தயார் நிலையில் வச்சுருக்காங்க. எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்குது. இது நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் இருக்கும். 25 ஆண்டுகளாக இங்கே வந்து பொதுமக்கள் மரியாதை செலுத்துறது வழக்கம். அது மட்டும் இல்லை, அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் பாருங்க, எல்லாம் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள். இவங்கெல்லாம் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காக தயார் நிலையில் இருக்காங்க. முதல்ல கலெக்டர் வந்து மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்துவாங்க. அதன் பிறகு தான் இவங்கெல்லாம் மரியாதை செலுத்துவாங்க. ஜூலை 10
10ஆம் தேதி ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பாக இறந்து போன இந்திய சிப்பாய்களை நினைவு கூறும் வகையில் இந்த அஞ்சலி நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. இது ஒரு வீர வணக்க நிகழ்ச்சியாகவும் நம்ம கருதலாம். இந்திய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா 1857 வடநாட்டில் முதலாக புரட்சி நடப்பட்டதாக வரலாற்றில் குறிப்பிட்டிருக்காங்க. இருந்தாலும் இது இப்போ பார்த்தீங்கன்னா 1806ஆம் ஆண்டு தான் சிப்பாய் கழகமாக தான் இதை கருதுகிறாங்க இந்திய அரசு. ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசு இதை சிப்பாய் புரட்சியாக இதுக்காக ஒரு நினைவு தூணை எழுப்பி இதை ஒரு புரட்சியாக கருதுகிறாங்க. இதில் நீண்ட நாட்கள் இதுக்கு ஒரு வேறுபாடு இருக்குது. அதாவது இது புரட்சியா இல்லை கழகமா என்று ஒரு மக்களிடையே ஒரு குழப்பம் ஏற்பட்டு வருகிறது. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்னாக அதாவது 1806ஆம் ஆண்டு இந்திய சிப்பாய்களால் புரட்சி ஏற்படுகிறதுன்றது ஒரு வரலாற்று குறிப்பும் இருக்குது. அதன் நினைவாக தான் இந்த நினைவு தூண் இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. இதை தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இந்த கோட்டையில் தான் அந்த புரட்சியானது 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி இந்திய சிப்பாய்களால் புரட்சி வெடிக்கிறது. இதுதான் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு முதலில் தீப்பொறியாக இங்கிருந்து தான் அந்த தீப்பொறி நாடு முழுவதும் பரவியதாக கூறப்படுகிறது. இந்த கோட்டைக்குன்னு பல வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு குறித்தும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். என்சிசி மாணவர்களை நீங்கள் பார்க்குறீங்க. என்சிசி மாணவர்கள் எல்லாம் கொண்டாந்து இங்கே நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த நினைவு தூணுக்கு வீர வணக்கம் செலுத்தும் விதமாக என்சிசி மாணவர்கள் எல்லாம் இருக்காங்க. அரசு அதிகாரிகள் ஒவ்வொருவராக வந்துருக்கிறாங்க. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அது அசோக சக்கரம் பொறிக்கப்பட்டிருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அசோக சக்கரம் பொறிக்கப்பட்டிருக்குது. அது இல்லாமல் துப்பாக்கி 4 துப்பாக்கிகள் வானத்தை நோக்கி பொருத்தப்பட்டிருப்பாங்க. இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. எல்லாம் தயார் நிலையில் இருக்காங்க. நினைவு தூணை சுற்றி மணல் அலங்காரத்தை அலங்கரித்து தூணுக்கும் அலங்காரம் செய்திருக்காங்க. அது பாருங்க, இங்கே அந்த அசோக சக்கரம் சொன்னேன், அதுக்கப்புறம் துப்பாக்கி சொன்னாங்க. மேலே ஒரு தாமரை மலர் போல் அதை தாமரை மொட்டு போல் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த நினைவு தூணுடைய சிறப்பு அம்சங்கள். 1998ஆம் ஆண்டு அப்போது வேலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஞானசேகரன் எம்எல்ஏ அவர்கள் சட்டப்பேரவையில் இந்திய சிப்பாய்களை கௌரவப்படுத்தும் வகையில் ஒரு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சட்டப்பேரவையில் வைத்தார். அதன் அடிப்படையில் தான் அப்போ இருந்த திமுக அரசு அதனை ஏற்று அந்த கோரிக்கையை ஏற்று கலைஞர் அவர்கள் 1998ஆம் ஆண்டு இந்த நினைவு தூணை திறந்து வைத்தார். அந்த நாள் முதல் இன்று வரை அரசு மரியாதை இந்த நினைவு ஸ்தூபிக்கு செலுத்தப்பட்டு வருகிறது. இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்துட்டாங்க, கூட மேயரும் வந்திருக்காங்க, வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு, ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, அரசு அதிகாரிகள், இராணுவ வீரர்கள் என எல்லாரும் இப்போ வந்துட்டாங்க. இப்போ இந்த மலர் வெளியத்தை எடுத்துன்னு போய் அவங்க அஞ்சலி செலுத்துவாங்க. அந்த நிகழ்ச்சி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்துகிற இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க.
மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வணக்கம் செய்து அஞ்சலி செலுத்துறாங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் மலர் அணியாருக்கு அஞ்சலி செலுத்துறார். ஸோ அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. வேலூர் மேயர் அவர்கள் மலர் வளையம் அழைத்து அஞ்சலி செலுத்துகிறார். வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார். வீர வணக்கம் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை தான் நீங்கள் பார்க்கணும். வீர வணக்கம், வீர வணக்கம். இந்திய நாட்டின் விடுதலைக்காக புரட்சி செய்த சிப்பாய்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஆர்ப்பாடி சட்டமன்ற உறுப்பினர் மலர் வளையம் வைக்கிறார். நம்ம பிடிச்சி போகணும். உங்களா அதுதான் ஒரு பொதுமக்களாக சொல்கிறாங்க. இந்த காட்சி தான் நீங்கள் பார்த்து ஏராளமான மக்கள் கொண்டு போய் இந்திய சிப்பாய்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் விதமாக அவங்களுடைய மரியாதைகளை செலுத்துகிறாங்க. இந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. இந்த நிகழ்வினை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்திய நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு முதல் வித்திட்டது இந்த வேலூர் மண். இந்த மண்ணிலிருந்து தான் முதல் புரட்சி வெடித்தது. இங்கிருந்து தான் சீப்பொறியாய் இந்தியா முழுவதும் பரவியது. சுதந்திர காலத்திற்காக பாடுபட்ட இந்திய சிப்பாய்களை நினைவுபடுத்துவதாக இந்த தூணாக நிறுவப்பட்டுள்ளது. இந்த தூணின் அருகே தான் இந்த நினைவு அஞ்சலியானது செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அரசியல் கட்சி பிரமுகர்களெல்லாம் காங்கிரஸ் கட்சி சார்பாக அஞ்சலி செலுத்துறாங்க. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். இந்திய நாட்டின் விடுதலைக்காக புரட்சி செய்த சிப்பாய்களுக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். இந்திய நாட்டின் விடுதலைக்காக புரட்சி செய்த சிப்பாய்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நினைவுள்ள அஞ்சலி சட்டமெல்லாம் ஒன்று அனைவரும் சேர்ந்து வீர வணக்கம் சொல்றாங்க.
அஞ்சலி செலுத்திட்டு அதிகாரிகளாம் கிளம்புறாங்க. ராணுவ வீரர்களெல்லாம் வந்து அஞ்சலி செலுத்துகிற அந்த நிகழ்ச்சி தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. முன்னாள் ராணுவ வீரர்களெல்லாம் வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க. ஏராளமான அரசு ஊழியர்களும் பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அஞ்சலி செலுத்துகிற காட்சி தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. தொடர்ந்து பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினே வராங்க. அந்த நிகழ்ச்சி தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. பொதுமக்கள், ராணுவ வீரர்கள், அரசு ஊழியர்கள் நினைவு தூண் அருகிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டு வச்சுருக்காங்க. இந்த கல்வெட்டில் எல்லா வகையான தகவலும் அதில் கொடுத்துருக்காங்க. இதில் கூட வேலூர் சிப்பாய் கழகம் அப்படின்னு தான் போட்டுக்கிறாங்க. புரட்சின்ற வேடை போடாமல் கழகம் தான் போட்டிருக்காங்க. இந்த புரட்சி எப்போ நடைபெற்றது, இதில் யார் யார் இறந்தாங்க, இந்த தகவலெல்லாம் இதில் போட்டிருக்காங்க. முன்னாள் ராணுவ வீரர்கள் அஞ்சலி செலுத்துறாங்க. அந்த நிகழ்வு தான் நீங்க பாக்குறீங்க. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சிப்பாய் புரட்சி தியாகிகளுக்கு, சிப்பாய் புரட்சி தியாகிகளுக்கு, தேசம் காத்த தியாகிகளுக்கு, தேசம் காத்த தியாகிகளுக்கு. இந்திய விடுதலை நாட்டுக்காக விடுதலை போரில் முதல் குரல் கொடுத்த இடம் வேலூர் மாநகரம். வேலூர் மாநகரத்தில் இருக்கின்ற தேசபக்தர்கள், மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் மத நல்லிணக்கத்தோடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு போராட்ட களத்தை அமைத்து 1806 9ஆம் தேதி மதர் ஹைதருடைய பொண்ணுக்கு கல்யாணம் என்று சொல்லி அறிவித்தார்கள். அப்போதுதான் புரட்சி வெடிக்க வேண்டும், 10ஆம் தேதி புரட்சி வெடிக்கும் என்று திட்டம் போட்டார்கள். ஆனால் விஷயம் வெளியே வந்த காரணத்தினால 10ஆம் தேதியே இந்த புரட்சி நடத்தப்பட்டது. இந்த புரட்சியில் பல நூற்றுக்கணக்கான சிப்பாய்கள் மறந்தார்கள். நம்முடைய தேசபக்திக்காக, நம்முடைய நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக முதலாக வித்திட்ட இடம் இந்த பூமி. இந்த பூமியினுடைய மக்கள் சிந்திய ரத்தம்தான் அடுத்த 1857 நடைபெற்ற சிப்பாய் கழகம். ஆக இந்த சிப்பாய் கழகத்தை அடக்குவதற்காக ஆற்காட்டிலிருந்து கர்னல் கில்டஸ்பி என்கின்ற சிப்பாய் தளபதி வந்து மக்களை கொன்று குவித்தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த கோட்டை மைதானத்தில் இருக்கின்ற சோற்றை சுரண்டி பார்த்தால் இன்னும் நினைவாசனை அடிக்கும். அந்த அளவுக்கு துப்பாக்கியை வைத்து, பீரங்கிகளை வைத்து அந்த இடத்துல நிற்க வைத்து சுட்டு கொன்ற காட்சி, அந்த சதைகள் பறந்தபோது பறந்துகள் அந்த சதையை பீழ்த்து எடுத்த காட்சியெல்லாம் நடந்ததாக வரலாற்றில் இருக்கிறது. ஆக இந்த புரட்சிக்கு வித்திட்ட முதல் பூமி இந்த வேலூர் மாநகரம். வேலூர் மாநகரத்துடைய இந்த விடுதலை புரட்சி தான் முதல் புரட்சி. ஆனால் ஏதோ காரணத்துக்காக ஒதுக்கப்பட்டு வடநாட்டில் இருக்கின்றவர்கள் ஒதுக்க வேண்டும் என்பதற்காக இந்த புரட்சியை, வேலூர் புரட்சியை மூடி மறைத்து 1857 நடந்த சிப்பாய் கழகத்தை முன்னிறுத்துகிறார்கள். ஆனால் விடுதலை போராட்டம் என்பது முதலில் கட்டபொம்மன் காலத்திலிருந்து, திப்பு சுல்தான் காலத்திலிருந்து தென்னகத்திலே தான் விடுதலை புரட்சி உருவானது. விடுதலை பெறுவதற்கு காரணம் தென்னகம் மட்டுமல்ல, இந்த தமிழ்நாடு என்பதை நாங்கள் உறுதியாக சொல்ல விரும்புகிறோம். என் பெயர் கே நீலகண்டன், வேலூர் மாவட்ட முன்னாள் படைவீரர் நலசங்க தலைவர். இன்றைக்கு வேலூர் மாவட்டத்தில் சிப்பாய் கழகம்
அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அஞ்சலிக்கு மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட எஸ்பி அவர்களும் மற்றும் வேலூர் மாவட்ட சங்கத்தின் தலைவர்கள் அனைவரும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் நடத்தியிருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் பிச்சைமுத்து, முன்னாள் இராணுவ வீரர். 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி வேலூர் மண்ணில் சிப்பாய் புரட்சி கழகம் முதலாக உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு தீப்பொறியாய் நாடு முழுவதும் பரவி சுதந்திரத்திற்கு வித்திட்டது. மேலும் இந்த நினைவு தினத்தை முன்னிட்டு நினைவு தூண் தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தில். இன்று ஜூலை 10ஆம் தேதி நினைவு செலுத்தும் விதமாக அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களும் கலெக்டர் மற்றும் எம்எல்ஏக்கள் கலந்து வீர வணக்கம் செலுத்தினோம். நன்றி, வணக்கம். வேலை மாநகரம் என்று அழைக்கக்கூடிய வேலூர் நகரின் இதய பகுதியில் அமைந்துள்ளது வேலூர் கோட்டை. இந்த கோட்டை சின்ன பொம்மு நாயக்கர் மன்னரால் 16ஆம் நூற்றாண்டில் சுமார் 133 ஏக்கர் பரப்பளவில் 500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. த சன் நெவர் செட் ஆர் பிரிட்டிஷ் எம்பையர், சூரியன் அஸ்தமிக்காத தேசம் எங்கள் தேசம் என்று இருமாப்புடன் இருந்த ஆங்கிலேயர் மத்தியில் முதல் சாவுமணி அடித்தது இந்த வேலூர் கோட்டையில்தான். இந்து முஸ்லிம் மத நம்பிக்கைக்கு எதிராக அடக்குமுறையை கொண்டு வந்தது. பசு மற்றும் பன்றியின் கொழுப்பை ஆயுதங்கள் மற்றும் வீரர்கள் அணிந்த தொப்பிகளில் தடவி கொடுப்பது, இந்திய ஆங்கிலேய சிப்பாய்களுக்கு இடையே மிகப்பெரிய ஊதிய வேறுபாடுகள் இந்திய சிப்பாய்களிடையே பெரும் மனவேதனையும் கொந்தளிப்பையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி செய்ய ரகசியமாக திட்டம் வகுத்தனர். 1806ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி புரட்சி செய்ய திட்டமிட்டிருந்தனர். ஆனால் இந்த தகவல் பிரிட்டிஷ் இராணுவத்திற்கு தெரிந்ததால் இந்திய சிப்பாய்கள் முன்கூட்டியே சிப்பாய் புரட்சியில் ஈடுபட்டனர். 1799ஆம் ஆண்டு மே 4ஆம் தேதி திப்பு சுல்தானின் மறைவுக்கு பிறகு திப்புவின் வாரிசுகள் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி திப்பு சுல்தானின் 5வது மகள் நூருஷா பேகம் மற்றும் நிஜாமுதீன் திருமண நிகழ்ச்சி ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் இந்திய சிப்பாய்கள் எந்த ஒரு தலைமையும் இல்லாமல் மாறுவேடத்தில் அதிகாலை கோட்டைக்குள் புகுந்து புரட்சியில் இறங்கினர். அப்போது இந்திய சிப்பாய்கள் வேலூர் கோட்டைக்கு அதிகாரியாக இருந்த கர்னல் ஜான் பென்கோட் என்ற ஆங்கில அதிகாரியை உட்பட அங்கிருந்த ஆங்கிலேய படையை சேர்ந்த வீரர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோரை கொன்று குவித்தனர். உடனே இந்திய சிப்பாய்கள் கோட்டையில் பறந்து கொண்டிருந்த இங்கிலாந்து யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு திப்பு சுல்தானின் புலிக்கொடியை திப்பு சுல்தானின் 4வது மகன் மொய்சுதீன் ஏற்றினார். இந்திய வரலாற்றில் பார்த்திங்கன்னா சிப்பாய் புரட்சி அப்படின்ட்டு 1857 வரலாற்றில் பதிவு பெற்றப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கும் 51 ஆண்டுகளுக்கு முன்னால் 1806 ஜூலை மாதம் 10ஆம் தேதி இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த வேலூர் கோட்டையில் நடந்த சிப்பாய் புரட்சி சிப்பாய் கழகம்ட்டு தான் இன்றைய தேதி வரைக்கும் இருக்குது. ஆனால் ஆங்கிலேயர்கள் சூரியனே அஸ்தமிக்காத தேசம் எங்கள் தேசம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலம் நம்மளை ஆட்சி புரிஞ்சப்போ அவர்களை எதிர்த்து முதலில் புரட்சி செய்த ஒரு புண்ணிய பூமி தான் நம்ம வேலூர். 100 பேர் ஆங்கிலேயர்கள் நம்ம இந்திய சிப்பாய்களால் கொல்லப்படுகிறார். ஏன் அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்திய சிப்பாய்களுக்கும் ஆங்கிலேய சிப்பாய்களுக்கும் இருந்த ஏற்றத்தாழ்வுகள். திப்புவினுடைய மூத்த மகன் யாருன்னா ஃபதே ஹைதர். அவர் தான் திப்புவினுடைய புலிக்கொடி கொடுக்குறார். யாருக்கு? நம்ம சிப்பாய் புரட்சியின் போது இருந்த படை வீரர்களுக்கு கொடுத்து. ஏன்னா ஒரு கோட்டை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா அந்த கோட்டையில் பறக்கிற கொடியை வச்சு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வேலூர் கோட்டையில் இப்போ நம்ம இந்திய தேச கொடி பறக்குது. அதே மாதிரி அன்னைக்கு 1806 யூனியன் ஜாக், அதான் கிழக்கிந்திய கம்பெனியோட யூனியன் ஜாக் கொடி பறந்ததை இறக்கி திப்புவினுடைய புலிக்கொடி பறந்துச்சு. இந்த தகவல் ஆற்காடு ராணுவ முகாமில் உள்ள தளபதி கில்லஸ்பிக்கு கிடைத்தது. உடனே ஆற்காட்டிலிருந்து குதிரைப்படை வீரர்களை திரட்டிக் கொண்டு வேலூருக்கு வந்து கோட்டையின் தென் பகுதியில் உள்ள மதில் சுவரை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்து மாறுவேடத்தில் அங்கிருந்த இந்திய சிப்பாய்கள் மற்றும் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த பொதுமக்கள் என சுமார் 3000க்கும் மேற்பட்டோரை துப்பாக்கியால் சுட்டும், சிலரை தூக்கிலிட்டும், சிலரை அகழியில் தள்ளியும், சிலரை தீயிட்டு எரித்து கொன்று குவித்தனர். கில்லஸ்பி தலைமையிலான ஆங்கிலேய படையினரால் கொல்லப்பட்ட இந்திய சிப்பாய்களை வேலூர் கோட்டை மைதானத்தில் உள்ள ஒரு கிணற்றில் அவர்களை புதைத்தனர். சிப்பாய் புரட்சிக்கு பின்னர் இந்திய சிப்பாய்களை பல்வேறு கொடுமை செய்து கொன்றனர். இந்த நிகழ்வில் வீர மரணமடைந்த இந்திய சிப்பாய்களை நினைவு கூறும் வகையில் சிப்பாய் புரட்சி நினைவு தூண் 1998ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் கோட்டைக்கு எதிரே அமைக்கப்பட்டது.
இந்த நினைவு தூணுக்கு ஆண்டுதோறும் ஜூலை 10ஆம் தேதி அன்று பொதுமக்கள், அரசு அதிகாரிகள், இராணுவ வீரர்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்துவது வழக்கம். எதிர்த்தரப்பு சண்டையில் இறந்து போன கர்னல் ஜான் பென்கோட் உட்பட ஆங்கிலேய அதிகாரிகள், சிப்பாய்கள் என 79 பேர் வேலூர் கோட்டை எதிரே உள்ள CSI மத்திய ஆலய வளாகத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் அனைவரின் உடல்களையும் ஒரே இடத்தில் புதைக்கப்பட்டு அவர்களுக்கு அப்போது இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கல்லறை கட்டியுள்ளது. திப்பு சுல்தானின் மகன்கள் மற்றும் உறவினர்கள் சிலரை ஆங்கிலேயர்கள் கல்கத்தா கொண்டு சென்று அங்கு சிறையடைத்தனர். ஆங்கிலேய படைகளை எதிர்த்து முதலில் இந்திய சிப்பாய்கள் வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயரை கொன்று குவித்தது இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் அப்போது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்திய வரலாற்றிலே வேலூர் சிப்பாய் புரட்சி என்பது சில சமயங்களில், சில வரலாற்று பக்கங்களில் இருட்டடிப்பு செய்யப்பட்டவையாகவே நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த வேலூர் சிப்பாய் புரட்சி எந்த இடத்துல பதிவாயிருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே அதை மியூட்டினி என்று தான் பதிவு செய்திருக்கிறார்கள். மியூட்டினி என்றால் கலகம் என்று தான் நம்ம சொல்ல இருக்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்தூபியில் கூட சிப்பாய் கலகம் என்று தான் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஏன் கலகம் அல்ல புரட்சி என்று சொல்கிறோம்னா, கலகம்னா ஏதோ ஒரு கூட்டத்தில் திடீர்னு ஏற்பட்ட ஒரு கலகம் அல்ல. இந்த கலகம் என்ற பதிவை கூட ஆங்கிலேய வரலாற்று சார்ந்த நிபுணர்கள் கொடுத்த ஒரு பதிவாகவோ இல்லை ஒரு செய்தியாகவோ பார்க்கிறோம். இது இந்தியர்கள் பொறுத்த மட்டில் இது முதல் புரட்சி. இந்த புரட்சிக்கு அப்புறம்தான் 1857 வடநாடுகளில் ஒரு புரட்சி ஏற்படுத்தப்படுகிறது. அது பெரிய அளவில் பேசப்பட்டது. அதுதான் முதல் புரட்சி என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு வரலாற்று பிழை என்று கூட சொல்லலாம். ஆனால் 200 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது சுதந்திரம் அடைந்த 200 ஆண்டுகளுக்கு முன்பே முதல் வீரம் விளைந்த மண் என்பது வேலூர் மண் தான். இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய சுதந்திர தியாகத்தை விதைத்த மண் வேலூர் மண் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. அடுத்த தலைமுறைக்கு இது வேலூர் புரட்சி தான், கலகம் அல்ல என்பதை கொண்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு கட்டாயமாக இருக்கிறது. நாம் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வது என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வரலாறு மட்டும்தான். அந்த கில்லஸ்பின்றவன் ஆங்கிலேயர் குதிரைப்படை தளபதி, அவர் தான் இந்த சிப்பாய் புரட்சியை அடக்கினதாக சொல்கிறாங்க. ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, முகம் தெரியாத இந்திய சிப்பாய்கள் 3000க்கும் அதிகமான பேர் கொல்லப்படுறாங்க. ஆனால் அவர்களோட சமாதி எதுவும் நம்மக்கிட்ட இல்லை, எல்லாம் வெளியில் கிணத்துல மாதிரி பதிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் இறந்த யார், முதல்ல இறந்து போனவர் யார், நம்ம சிப்பாய்கள் தேடி கண்டுபிடிச்சி அவரை கொல்றாங்க. அவன் பேர் தான் ஃபேன்கோட். அந்த ஃபேன்கோட்டு தான் நம்ம சிப்பாய்களை ரொம்ப அடிமைப்படுத்தி ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தினான். அவனை தேடி கண்டுபிடிச்சி முதல்ல கொல்றாங்க. அவரோட சமாதி இன்றைக்கும் இருக்குது வேலூரில். யார் இறந்தாங்கன்றது ரெக்கார்ட்ஸு ஆங்கிலேயர் இருக்கிறது. ஆனால் இறந்து போன இந்திய சிப்பாய்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு நினைவு கூறும் விதமாக நம்ம இந்திய சிப்பாய்களை கௌரவப்படுத்தும் விதமாக ஒரு ஸ்தூபி வச்சுருக்காங்க. நம்ம முன்னாள் தமிழக முதல்வரால் அந்த ஸ்தூபியானது நிறுவப்பட்டு இருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுக்கு எதிராக தேசம் முழுவதும் எதிர்த்து போராடும் துணிச்சலை உருவாக்கி தந்தது. இங்கு ஏற்பட்ட சுதந்திர தீப்பொறியானது நாடு முழுவதும் சுதந்திர தீயாய் பற்றி எரிய தொடங்கியது. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட சிப்பாய் புரட்சி தான் முதல் தீப்பொறியாய் திகழ்ந்தது. வேலூர் மண்ணில் சிப்பாய் புரட்சி நடந்து 216 ஆண்டுகளை கடந்து தற்போது இந்திய சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறது இந்த வேலூர் கோட்டை. முதலில் ஆங்கிலேயரை எதிர்த்து இந்திய நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் வீர மரணமடைந்த இந்திய சிப்பாய்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம்.